பிரதமர் மூன்றாவது முறையா மோடி பிரதமர் ஆவாரா? அவர் வரக்கூடாது, அவரை தோக்கடிக்கணும். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். कोई जमीन नहीं நான்காலி மொத்தமா சேர்த்து இப்ப நான்காலி. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எனதருமை வாக்காளர் பெருமக்களே, சேலத்துல ஓட்டு கேட்க போன அதிமுக வேட்பாளருக்கு பெண்கள்லாம் சேர்ந்து ஆர்த்தி எடுக்கிறப்போ தன் சட்டப்பைக்குள்ள கைவிட்டு காசு எடுத்ததை கண்டிச்சிருக்காரு நம்ம இபிஎஸ். சேலத்தில் பெண்கள் ஆரத்தி எடுத்தவுடன் அவசரமாக சட்டை பாக்கெட்டில் கையை விட்ட அதிமுக வேட்பாளர் விக்னேஷ். உடனடியாக கையை தட்டிவிட்டு முறைத்து பார்த்த எடப்பாடி பழனிசாமி. ஊருல யாரோட அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி நடக்கலாம், ஆனா சண்டைன்னு வந்துட்டா களத்துல நாங்க தான் டே அப்படின்னு அதிமுக சேர்ந்த எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, பாஜக பத்தியும் அதன் கூட்டணி கட்சியை பத்தியும் பங்கமா கலாச்சிருக்காரு. திமுக திமுக தான் எல்லாம் நல்லா விவரமானது தெரியும். பாரதிய ஜனதா கட்சி என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு? 4% ஓட்டு. இன்னும் அவங்க வந்து இன்னைக்கு அந்த கூட சேர்ந்த கூட்டணி கட்சி இங்க யாராவது இருக்காங்களா? உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமாடா? உனக்கு கட்சி தெரியுமாடா? எனக்கே தெரியாது. அந்த கட்சி கூட்டணி சேர்ந்து பாமக இங்க ஓட்டு இருக்குதா? அந்த ஜிகே கட்சி இங்க இருக்கா? சரத்குமார் அதுக்கே சொல்லுங்க. 2-3 நாளா இதாங்க மண்டையில ஓடிட்டு இருக்கு. ஒரு படம் ரிலீஸ் ஆகி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வெற்றி விழா கொண்டாடுறது இருக்குல்ல, புரியல உங்களுக்கு? ஓட்டு கேட்க போங்கன்னு சொன்னா சூரிய வம்சம் படத்தோட வெற்றி விழா பேசுற மாதிரி பேசிருக்காரு நம்ம நாட்டாம. சார், நீங்க போட்டியிடாம மேடம் போட்டிடுறாங்க, அதை பத்தி என்ன வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நான் போட்டிட்டாலும் ஒண்ணுதான், அவங்க போட்டிட்டாலும் ஒண்ணுதான். இல்ல, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பது எனக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி தான், மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி. நல்ல ஒரு பிரதிநிதி வேண்டும். அதாவது 33% மகளிருக்கு வந்து உரிமை இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு மகளிருக்கு வாய்ப்பு கொடுக்க நம்ம இருக்கணும். ஏன்னா behind every successful man stands a woman அப்படின்றாங்க. பூமர் அங்கிள், எஸ் கமான் கமான் அங்கிள். ஒரு வெற்றி பெற்ற மனிதனுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறான்னு சொன்னாங்கன்னா அந்த பெண் சக்தியை வந்து மோடிஜி அவர்கள் சிறப்பாக கவனித்து மகளிருக்கு வாய்ப்பு அதிகமாக அளிக்கணும். எனக்கு மகளிருக்கு கொடுக்கும் போது சூரிய வம்சத்தில் எப்படி நான் படிக்காத வந்து கலெக்டர் ஆகணும், இவங்களை வந்து வெற்றி பெற வைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உண்மையா உழைப்பாங்க. சார், புலம்பாம வரீங்களா? கொஞ்சம் ₹1 கூட இல்லனா சிங்கிள் டீ கூட குடிக்க முடியாதுன்னு அண்ணாமலைக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு நம்ம இபிஎஸ். இப்படியே பேசுறா, இப்படி யாரு பெரிய ஜோதர்னு அடிச்சுக்காதுங்க. அதனால இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லா அமைச்சர்களும் இங்க இருப்பாங்க, பணத்தை கொண்டு வருவாங்க, 100கணக்கான கோடி ரூபாயை கோயம்புத்தூர்ல செலவு பண்ணுவாங்க. ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன், ஓட்டுக்கு ₹1 அண்ணாமலை கொடுக்க மாட்டான். பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க, ஓட்டுக்கு ₹1 கிடையாது. நத்திங். ஊடகம் பத்திரிகை மேலாம் பிடிங்க, முன்னாடியே போய் பாருங்க. ₹1 செலவு பண்ணுவார பண்ண மாட்டாங்க. ₹1 செலவுல டீ கூட குடிக்க முடியாது. குடிக்க நீர் கூட ₹12 ஒரு பாட்டில், ஒரு ₹12 ஒரு பாட்டில். பிஸ்லரி வாட்டர் குடிக்கணும், இல்லை பெரிய ஆளுங்க பிஸ்லரி வாட்டர் தான் குடிப்பாங்க. ஆனால் ₹12 ₹15 போட்டு தான் விலை வாங்கி தான் குடிப்பாங்க. அதெல்லாம் ஒரு பத்திரிகை செய்திக்காக வர்றதை ஒழிய ₹1 கூட செலவு பண்ண முடியும்னு சொல்றதெல்லாம் தவறானது. அது தப்பு. நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்தது. அதுல வழக்கம் போல நம்ம நன் சீமான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த வாட்டியோட நின்றணும், அடுத்த தடவை தேர்தல் நிற்க கூடாது, அடுத்த தடவை 234ல் 150 பேர் இளைஞர்கள் நிறுத்த போறேன். ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. அதுல என் மகன் பெரியவனுக்கு தான் சீட்டு சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன், அவனும் சரின்ட்டான். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பல பேர் பாருங்க, அடுத்த தடவை தேர்தல் 234 தேர்தல் அறிவிக்கும் போது பல பேர் நெஞ்சோட சாப்பிடுறாங்க. பாஜக வேட்பாளர் தங்க பச்சான், பாமக வேட்பாளர் தங்க பச்சான், 2 ஒண்ணுதாங்க. 2 ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்ல. தமிழ், மொழிப்பற்று, கிராமம், வாழ்வியல், தமிழ் தேசம்னு நீ உருட்டும் போதே தெரியும்டி, நீயும் குட்டையில ஒரு மட்டதான்னு அப்படின்னு நான் பேசலைங்க. ஊருக்குள்ள ஒரு பேச்சு. இது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்கக்கூடிய 10 கோடி மக்களில் பெரும்பாலானவங்களுக்கு என்ன தெரியும்? குமார்,
யார் இவரு? காரணம் என்னன்னா 37 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இந்த திரைப்படத்துறையில் தொடர்ந்து இயங்குறேன். நீ என்ன சொல்ற? என்னுடைய எழுத்து, என்னுடைய பேச்சு, என்னுடைய திரைப்படம் இது எல்லாமே முழுக்க முழுக்க என்னுடைய மக்கள் சார்ந்த படைப்பு தான். புதுசா கொடியெல்லாம் முளைச்சிருக்க. அங்க நீலமா செவப்பா மஞ்சளா ஒரு கொடி பறக்குதுல, அதுதான் இப்ப நம்ம பக்கத்துக்கே பெரிய கட்சி. என்னடா என்னுடைய மக்களுடைய முழுக்க முழுக்க அவங்களோட வாழ்க்கையை மட்டும்தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஏய், உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். பிரேமலாதா விஜயகாந்தும் EPS கலந்துகிட்ட ஒரு பிரஸ் மீட்டுங்க. யாரோ ஒரு புண்ணியமா அவங்களோட வாய்ஸை மாத்தி சிறப்பா ஒரு சம்பவம் பண்ணிருக்கான். ஒருவேளை எடப்பாடி ஜெயிச்சு பிரதமர் ஆயிட்டாருன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சிரிக்காதீங்க, நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அவரை நம்புங்க, மக்களுக்கு நல்லதே செய்ய மாட்டாரு, அவர் எப்படி கெட்டது செய்வாரு. சோ we stand for எடப்ஸ். இந்த தவழும் புதல்வன் எடப்பாடி அம்மா கால்ல விழுந்து, சின்னம்மா கால்ல விழுந்து, இப்ப வந்து ஏன் கால்லயும் விழுந்து ஒரு வீடியோ செம்ம ட்ரெண்டிங்க. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா நீங்களே பாருங்க அந்த கூத்த. உனக்காச்சும் தெரியும் தலைவர் எங்க இருக்காருன்னு? அதெல்லாம் தெரியாதுண்ணே. வருவார்ப்பா, இரு. ஒருவேளை பிஜேபி கூட திரும்ப சேர்ந்தாரா? இருக்காது. இல்லைன்னா மாம்பழங்காரன் திரும்ப கூட்டணிக்கு பேசுறானா? அந்த பாத்துக்கலாம் விடு. எங்க போனாரு இந்த ஆளை காணும். ஐடியா ஏன் பெருசு? உன்ட்ட பர்ஃபி இருக்கு, இதை வச்சு என்ன பண்ண போறேன்? இதை பிரிச்சு இந்த பர்ஃபியை மட்டும் எடுத்து இப்படி போட்டோம்னா எங்க இருந்தாலும் தலைவர் உடனே வந்துடுவார். நான் சொல்லல. எத்தனை பேசுறப்ப ஒரே தொகுதியில கால் வைக்கிற இடம்லாம் கண்ணீடா இருக்கிறப்போ ஒட்டம்பை இரும்பாக்கிறா கிரியரா. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. கழுதையை கார்த்து பண்ண மொமெண்ட் ஒன்று நடந்திருக்கு, என்னன்னு பாருங்க. 2 வாட்டி ஆயிடுது. இன்னும் எது செய்யணும் செய்யல. விளம்பரத்தில் என்ன கண்ணாமண்ணா சொல்கிறாரு, இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம். ஆனால் நான் வந்து பேராசிரியர் வந்திருக்கேன்னு, அதனால பொருளாதார ஒரு அமைப்பு மோசமான சூழ்நிலை இருக்கு. சாம்பார் ஆப்பு எனக்கு. ஊரு சூடானதுதான் மிச்சம். ஒரு குளுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு இன்னைக்கு 2 டிகிரி 3 டிகிரி வெப்பநிலை ஏத்திருக்காங்க. ஒரு 2 வீலர்ல இந்த ஊர்ல போக முடியுமானே? நான் ஒரு